ஹாய், ஆல் ஆஃப் வெல்கம் மை சேனல். என் சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் இன்றைக்கி வித்தியாசமான ஒரு கதையோடு உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். தம்மை கல்லால் அடித்தவருக்கு கோயில் அதிகாரி பதவி தந்த நாய். தர்மத்தின் ஆழமான தீர்ப்பு. அயோத்தி நகர் தர்மம் சிம்மாசனமாகவும் நீதியே அரசாட்சியாகவும் விளங்கிய காலம் அது. அரண்மனை மண்டபத்தில் ஸ்ரீராமர் சிம்மாசனத்தில் அமர்ந்து குடிமக்களின் குறைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் வெளியில் இருந்து ஒரு நாய் கரையும் சத்தம் கேட்டது. முதலில் காவலன் சென்று அதை விரட்டிவிட்டார். சிறிது நேரத்தில் மீண்டும் அதே சத்தம். மீண்டும் விரட்டினான். மூன்றாவது முறையும் அது குறைத்தது. அப்போது ராமர் சிரித்தார். ஒரு ஜீவன் தொடர்ந்து முறையிடுகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அவர் தம்பி லக்ஷ்மணனை நோக்கி, லக்ஷ்மணா, நீ சென்று அந்த காரணத்தை அறிந்து வா என்றார். நாயின் வேண்டுகோள். லக்ஷ்மணன் வெளியே சென்றார். அந்த நாய் தாழ்மையுடன் பேச ஆரம்பிக்க தொடங்கியது. பிரபு, கோவில், யாசகசாலை, புண்ணிய தீர்த்தம், சபை, மடம் இத்தகைய புனித இடங்களில் நாங்கள் நாய்கள் செல்லக்கூடாது என்ற நெறி உள்ளது. அதனால் சபைக்குள் என்னால் வர முடியவில்லை. ஸ்ரீராமர் இங்கே வரச் சொல்லுங்கள் என்று சொன்னது. இதை லக்ஷ்மணன் ராமனிடம் சொன்னதும் விஷயத்தை அறிந்த ராமர் உடனே எழுந்து வெளியே வந்தார். அந்த நாய் மிகவும் ஈனக்குரலில் சொன்னது, துறவி ஒருவர் கல்லால் என்னை அடித்து என் காலை உடைத்தார். அதற்காக நான் நீதி கேட்டு வந்துள்ளேன் என்று சொன்னது. ராமர் உடனே அந்த துறவியை அழைத்தார். ஏன் இந்த நாயை கல்லால் அடித்தீர்கள் என்று கேட்டார். துறவி தலையை சுற்றி, பிரபு, இது என் உணவை நுகர்ந்தது. நான் பசியுடன் இருந்தேன். அதனால் கோபத்தில் கல்லை எடுத்து எறிந்தேன். அது தவறாகப்பட்டு அதன் காலில் பட்டு உடைந்து விட்டது. சொன்னதை கேட்டதும் ராமரின் கண்கள் தீவிரமானது. ஐந்தறிவு கொண்ட ஜீவனாக இருந்தாலும் அது உயிர் அல்லவா? கோபத்தில் என்ன செயல் செய்தாலும் அது பாவத்தில் தானே சென்று முடியும். அதற்கான தண்டனையை அனுபவிக்கத்தானே வேண்டும். இதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்று சொன்னார். பின்னர் நாயை நோக்கி, இந்த துறவிக்கு என்ன தண்டனை அளிக்க வேண்டும் என்று நீயே சொல் என்றும் கூறிவிட்டார். அப்பொழுதுதான் நாயின் அதிர்ச்சியான தீர்ப்பு. அயோத்தி மக்கள் ஆவலுடன் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். நாய் மெதுவாக சொன்னது, மன்னா, இவரை ஒரு சிவன் கோவிலின் நிர்வாக அதிகாரியாக நியமியுங்கள். அதுவே இவருக்கான தண்டனை என்றது. அரண்மனை முழுவதும் அமைதி நிலவியது. துறவி மனதில் மகிழ்ந்தான். தண்டனையா பதவியா என்று. ராமர் அந்த தீர்ப்பை ஏற்றார். ஏன் இப்படிப்பட்ட தீர்ப்பு? அயோத்தி மக்கள் ஆச்சரியப்பட்டனர். ராமர் மீண்டும் நாயை அழைத்தார். நீ ஏன் இப்படிப்பட்ட தீர்ப்பை கூறினாய் என்று கேட்டார். நாய் ஆழ்ந்த மூச்சு விட்டது. முந்தைய பிறவியின் உண்மையை சொன்னது. மன்னா, சிவன் கோவிலில் நிர்வாகம் என்பது முள்ளின் மேல் நிற்பது போன்ற ஒரு கடினமான பொறுப்பு. அங்கே பசு, அந்தணர், அனாதை ஆகியோரின் செல்வத்தை அபகரித்து அரசனிடம் முறையிட வருபவர்களை தடுப்பது, அன்னதார பொருட்களை தவறாக பயன்படுத்துவது, இவை அனைத்தும் மிகப்பெரிய பாவங்கள். சென்ற பிறவியில் நான் ஒரு மடாதிபதியாக இருந்தேன். அதிகார பொறுப்பில் தவறு செய்தேன். அதன் பலனாக இப்பிறவியில் நான் நாயாக பிறந்தேன். அரண்மனை முழுவதும் அதிர்ச்சி அடைந்தது. இவர் இப்போது அந்த பொறுப்பை ஏற்கிறார். மன சுத்தமில்லாமல் செயல்பட்டால் மீண்டும் பாவம் சேரும். அடுத்த பிறவியில் நாயாக பிறப்பார். அதுவே அவருக்கான தண்டனை. இதில் தர்மத்தின் மறைபொருள் என்னவென்று தெரியுமா? ராமர் தலையரசைத்தார்.
பொறுப்பு என்பது பதவி அல்ல, அது ஒரு பரிசோதனை. அந்த துறவி ஆரம்பத்தில் மகிழ்ந்தாலும் காலப்போக்கில் தனது பொறுப்பை சரியாக நடத்தவில்லை. அதன் விளைவாக மறுபிறவியில் நாயாக பிறந்தான் என்று கதை தொடர்கிறது. தீர்ப்பு வழங்கிய அந்த நாய் தன் பாவங்களை அனுபவித்து பின்னர் நற்கதியை அடைந்ததாக புராணம் கூறுகிறது. இந்த கதையின் கருத்து என்னவென்றால், பதவி உயர்வு எல்லாம் புகழல்ல, அதிகாரம் என்பது சோதனையே. பொறுப்பில் நம்முடைய நேர்மை இல்லையெனில் அதுவே அதற்கான தண்டனை. இந்த கதை உத்தரகாண்டம் பகுதியில் இடம்பெறும் நீதி கதைகளில் ஒன்றாக கூறப்படுகிறது. இந்த கதையின் சிந்தனை என்னவென்றால், தர்மம் என்பது வெளிப்படையான தண்டனை அல்ல, அது ஒரு உள்ளுணர்வை சோதிக்கும் நிலை. அதிகாரம் என்பது பொருள் கிடைத்த சோதனை. அதை நேர்மையுடன் காக்காதவன் தன் விதியையே தானே எழுதிக் கொள்கிறான். இந்த மாதிரியான வித்தியாசமான கதைகளை நீங்கள் என்னுடைய சேனலில் அடிக்கடி பார்க்கலாம். மறக்காமல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரியான இதிகாச கதைகள், புராண கதைகள், இந்த மாதிரி கதைகளோட உங்களை அடுத்த பதிவில் நான் மீட் பண்ணுறேன். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை இன்னும் உயரத்தில் கொண்டு போகிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.